ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜென்யூனாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி. நான் வந்து ஒன் டேக்கு வந்து எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ நான் நிறைய நேரம் ஃபோன் பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற ஆள். ஸோ நான் வந்து டெய்லி எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பேங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு நான் அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். பர் டே நான் எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வீக் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கேங்கிறத. சரி வாங்க, மொபைல் அடிக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஃபாலோ பண்ண சிம்பிள் ட்ரிக் இது தான். பெருசாக வந்து குட்டி கண்ணெல்லாம் போடல, ஈஸியாக ஒரே ஒரு வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைல் அடிக்ட்லேருந்து வெளியே வந்துட முடியும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு காமனாக ஒன் டே எத்தனை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் காமிக்கும். நீங்கள் காமனாக ஒன் டே வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ் மொபைல் பார்க்குற ஆளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற செட்டிங்ஸில் டைம் செட் பண்ணும்போது 6 ஹவர்ஸ் டெய்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து 3 ஹவர்ஸாக 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 2 ஹவர்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஹவராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போங்க. நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரே முட்டை வந்துட்டு டைமிங்கை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். அதான் உண்மை. உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துட்டு யூடியூப் யோகா இருக்குதா, அந்த லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும், ஐஃபோன் மார்க் மாதிரி. அது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் போயிட்டு அந்த ஆப் டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் டைமருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன் டேக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் பார்த்துருக்கீங்கிறத இப்போ காமிக்கும் உங்களுக்கு. ஒன் டே எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, பர் வீக் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, பர் மந்த் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கிறத டோட்டலாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் அதைப்படி கணக்கில் வச்சுட்டு நீங்கள் ஒன் டே 6 ஹவர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 1 வீக் மட்டும் 3 ஹவர்ஸ் மொபைல் பார்க்குற மாதிரி டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு லாஸ்ட் 3 டேஸ் என்னோடது. அந்த 10, 20, 30 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நிமிஷ கணக்கில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்துட்டு இந்த 4 டேஸில் டோட்டலாக வந்துட்டு 53 நிமிஷம் தான் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டைம் மேலே காமிக்குது பார்த்தீங்களா, 53 நிமிஷம். அதுலேயும் வந்துட்டு அந்த சண்டே கொஞ்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. சண்டே, சாட்டர்டே என் பசங்க கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பாங்க. ஸோ பாருங்கள், அந்த டைம் மட்டும் மொபைல் கொஞ்சம் டைமர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிருக்குன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் காமிச்சிருக்கு. மற்ற நேரம்லாம் பாருங்கள் சுத்தமாக காமிச்சிருக்காது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பார்த்துருக்க மாட்டேன். இது ஏப்ரல் 6 to 12 வரைக்கும் நான் மொபைல் பார்த்துருக்க என்னோடய ஹிஸ்ட்ரி. இதே மெத்தடில் நீங்களும் போயிட்டு உங்கள் மொபைலை கையில் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் டைமருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைமிங் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணுற அந்த ஆப் டைமரோட டைமிங் வந்துட்டு பர் டேக்கான டைமிங் தான். நீங்கள் வந்துட்டு பர் டே 2 ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 2 ஹவர் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஹவர்லேயே பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு மேலே பார்க்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு இதை என்னோடய ஹிஸ்ட்ரி காமிக்காமே சொல்லியிருப்பேன். பட் நிறையவே நம்ப மாட்டாங்க, இவங்க நம்மகிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு அதிகமாக ஃபோனை இந்த மாதிரி யூஸ் பண்ணாதனால தான் என்னால் வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ண முடியுது, உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியுது. என் டைமை நான் வந்துட்டு நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் டைமை நல்ல விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்களாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத. அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.